காய்ச்சல் இருந்த டாக்டர் தேவானந்தா முறையிலே OMP அலுவலகத்திலே எந்தவித நம்பிக்கையும் இல்லை. சர்வதேச விசாரணையை மட்டும்தான் கோருகிறார். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அண்மை காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போய்கொண்டிருக்கிறது. புதைகுழிகள் இங்கே தோண்டப்படுகிறது. அந்த புதைகுழிக்குள்ளால் இருந்து வார எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஒரு ஆய்வு ஒன்று இப்போ நடந்து கொண்டிருக்குது. அந்த ஆய்வையும் அதை பார்த்ததற்காக ஐரோப்பிய ஒன்றிய குழு இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இந்த மக்களுக்கு எந்த ஒரு தீர்வும் சொல்லாமல் இந்த மக்களை சந்திக்காமல் போனதுன்றது ஒரு மிக கவலையான ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த சிந்துபாத்தி மயானத்தில் இருக்கிற இந்த எலும்புகோடுகளுக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். இல்லை ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்ட ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்ட வெள்ளை வான்களில் கடத்தி செல்லப்பட்ட விசாரணைக்கென்று வந்து அழைத்து செல்லப்பட்ட எங்கே 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 வேண்டும் வேண்டாம் வேண்டாம் செம்மணி மனித புதைகுழிக்கு மனித புதைகுழிக்கு ஒரு புள்ளி அழைச்சா முடியுமா? உங்களோட கோபம் தீர்ந்துருமா? இல்லையே, ஒரு புள்ளிய நீங்க உயிர் எடுத்து அப்பு என்ன ராஜா. ஐயோ, ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்ட ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட ஒட்டுக்குழுக்களால் கடத்தி செல்லப்பட்ட இரவு நேரங்களில் வந்து அழைத்து செல்லப்பட்ட வெள்ளை வான்களில் கடத்தப்பட்ட
எங்கடைய அம்மாவே எங்கடைய அம்மா நான் அம்மா ரோட்டா திரிகிற அம்மா எங்கட பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளுங்க எங்கட பிள்ளைகளை என்ன செய்தீங்க எங்கட பொம்பளை பிள்ளைகளை கொண்டு என்ன செய்த நீங்கள் சுட்டு திங்கடியாலோ சொல்லுங்கோ எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு பதில் சொல்லுங்கோ எத்தனை வருஷமா ரோட்ல இருக்கிறோம் எங்கட பிள்ளைகளை என்ன செய்த நீங்கள் எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க நாங்க சாகிற கிடையில ஒரு நீதியை சொல்லுங்கோ எங்கட பிள்ளைகளுக்கு வேணும் எந்த பிள்ளைகளுக்கு வேணும் ஐயோ இவ்வளவு பெரிய பிள்ளைய நாங்கள் இவ்வளவு அப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் எத்தனை பேரை கொடுக்கிறோம் சரியான பொறுப்புக்கூறல் இல்லாமல் எந்தவித சலுகைகளும் வேண்டாம். சரியான பொறுப்புக்கூறல் இல்லாமல் சரியான பொறுப்புக்கூறல் இல்லாமல் இப்ப சொல்றோம் நீங்க இதை பார்க்க விடாட்டி நாங்க ரோட்ல கிடப்போம் அவங்க வர இதை பார்க்க அவங்க பார்க்க விடாட்டி ரோட்ல கிடப்போம் இப்ப சொல்றோம் சாவுக்கு பயம் இல்ல போலீஸ் வரட்டுக்கு நாங்க பயம் இல்ல விரட்டாதோ வீடியோ எடுத்து விரட்டாதோ சொல்லுங்க இத்தனை சந்தாதியா கொடுத்துருக்கீங்க நாங்கள் ஒரு அம்மா பாராது சொன்னாலே
அதுதானே விட்டாது காணுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எந்த விதமாக நீங்கள் உண்மையில சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த துருவங்கள் இருக்க விடாது. மஞ்சள் எடுத்தா அப்புறம் இந்த துருவங்களை பற்றி தெரியும். தாங்கள் தங்களை சுட்டு வர்றாரு வரும். அதான் இப்ப நடக்குது. இந்த இடத்துல வந்து 2 அம்மாக்களை வந்து அனுமதிச்சிருக்கணும் உள்ளே போகிறதுக்கு, அவங்க பிரதிநிதிகளோட கதைக்கிறதுக்கு. இப்போ கேம்பஸ் கம்பெனி போகிறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டு போய் விடமாட்டேன் போலீஸார் நடத்தி கொண்டு போய் நாங்கள் பார்க்குறோம். அதை விட இப்போ வந்து மக்கள் தங்களை சந்திக்கணும் என்றதில் வந்து கடுங்கவனமாக இருக்கணும். கை மேல காலு மேல வந்துடையா மாமா காலும் இல்ல அம்மா கிட்ட கை நடுக்கலையா இந்த பார்க்க ஒருத்தரும் இல்லையா அம்மாக்கு கை நடுக்கலையா அம்மா எனக்கு ஏழாத காய்ச்சல் வந்ததோடு எனக்கு நடக்க முடியாது. ஐயா நான் 3 புள்ளியா பேசுறேன். 2 பொம்பளை குச்சி ஒரு ஆம்பளை குச்சி. அந்த ஆம்பளை குச்சி இல்லையே. நீங்களும் புள்ளியில் பேத்திருப்பீங்களா? புள்ளியில் கொண்டு நீங்க இருப்பீங்களா? இருப்பீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கூட புள்ளியில புள்ளி தாங்காம இருப்பீங்களா? அப்படித்தானே நாங்களும் புள்ளியில கொடுத்துட்டு தவிக்கிறோம். யாரு நாயன் நாயன் இல்ல பஸ் கூலி கொடுத்து விடணுமா 1000 ரூபாய் நஷ்டம் வீட்டு கலந்து விடணுமா? நீங்க யாரு பஸ் கூலி கொடுத்து செருப்பு கலடி புள்ளியில கொண்டு செருப்பு கலடி அல்ல விளக்கு போட்டால் அடிப்பேன். வந்தவன் சின்ன பொண்டுகள் 4 பேர் வந்தவன். ஆனா நான் சின்ன பொண்டுகள் அண்டு விட்டுட்டேன். இனிமேல் அந்த இடம் இல்ல. என்ன விட்டு வந்தவன் வந்தவன் நாங்க வருமா நாங்க வருமா எத்தனை லட்சம் வரும் நாங்க வரோம். அதுக்காக ராவில வந்து எங்களை கொண்டு கொலை செய்ய நாங்கள் போகிறோம். ஹலோ 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 இதில் வந்து ஒரு பாம்பரும் கடத்தி செல்லப்பட்ட ராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்ட வெள்ளை வான்களில் கடத்தி செல்லப்பட்ட இரவு நேரங்களில் வந்து பிடித்து செல்லப்பட்ட வணக்கம். இன்று 22/7/2026 புதன்கிழமை நாங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுலிகள் சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கு முன்காலே ஒன்று கூடியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய
மற்றும் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்று தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து தரப்புகளும் இங்கே ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை, ஒரு கவன ஈர்ப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சார்பிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த தூதுக்குழுவினுடைய தலைவி உட்பட 5 நாடுகளுடைய தூதுவர்கள், ஐரோப்பிய நாடுகளுடைய தூதுவர்கள் இங்கே வந்து இப்பொழுது அந்த செம்மணி மனித புதகுழிகள் கண்டெடுக்கப்பட்ட அந்த மயானத்திலே அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு உள்ளக பொறிமுறையிலே OMP அலுவலகத்திலே எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஏனென்றால் கொலை செய்தவர்களே எப்படி நீதியை தர முடியும்? ஆகவே சர்வதேச நீதி வேண்டும். இந்த சர்வதேச நாடுகள் தாங்களாகவே இதற்கான ஒரு சர்வதேச பொறிமுறையை அமைத்து சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் இன்று 467 அடையாளம் காணப்பட்டு 444 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே இந்த மனித இனப்படுகொலைக்கு, அதாவது தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலை இங்கே நடைபெற்றது என்பதற்கு மிகவும் ஒரு ஆதாரபூர்வமான சான்றாக இருக்கின்ற இந்த செம்மணி மனித புதகுழிகள் இங்கே அகழ்ந்தெடுக்கப்படும் போதாக இருக்கட்டும், அல்லது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே கொண்டு போய் அவை பாதுகாப்பாக நீதிமன்றத்தின் கட்டளைப்படி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது தொடர்ந்து DNA மற்றும் கார்பன் அல்லது ஏனைய பரிசோதனைகள் செய்யப்படுகின்ற விடயமாக இருக்கட்டும், அந்த தொடர்ச்சியான சங்கிலி வரைக்கும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு, மேற்பார்வை வேண்டும். அதிலே எங்கேயாவது ஒரு இடைவெளி வந்தால் கூட இந்த ஸ்ரீலங்கா அரசு, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அவற்றை மாற்றி தங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்ததைத்தான் நாங்கள் மன்னார் சதோசா புதகுழி மற்றும் ஏனைய புதகுழிகளிலே கடந்த கால அனுபவங்களாக பார்த்திருக்கிறோம். ஆகவே கடந்த கால அனுபவங்களை வைத்துத்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு உள்ளக பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சர்வதேச நீதியை வேண்டியிருக்கிறோம். ஆகவே சர்வதேச சமூகம் இவற்றை செவிமடுத்து பாதிக்கப்பட்ட தரப்புகள் இங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அந்த உறவுகள் இப்படி கொன்றொழிக்கப்பட்ட ஒரு விடயத்திலே அண்மையிலே 429வது எலும்புக்கூடு இருக்கப்பட்ட நிலையிலே, வாய் என்று பிளக்கப்பட்ட நிலையிலே அதை பார்க்கும் பொழுது மனிதனாக ஒருவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தை அது மிகவும் வேதனைப்படுத்தும். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அடிப்படையிலே ஒரு மனிதனாக இருந்தால் அது நிச்சயமாக அவனை தூண்டும். அப்படியான பல கொலைகள், படுகொலைகள், இன அழிப்புகள் இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதி வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இன்றைய தினம் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே பாதிக்கப்பட்ட தரப்புகளை, போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தரப்புகளை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். GSP+ சலுகை ஸ்ரீலங்கா அரசுக்கு வழங்குவதாக இருந்தால் PTA சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன வேண்டுகோள் இன்றும் அப்படியே இருக்கிறது. PTA சட்டம் நீக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சர்வதேச விசாரணை வேண்டும். வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளாக இருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றது. நன்றி. வைத்திலிங்கம் கிருபாரன், செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இன்னுமான வழக்காளி. இன்று ஐரோப்பிய பிரதிகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின் பேரில், குறிப்பாக OMP அலுவலகத்தினுடைய கோரிக்கையின் பேரில் இங்கே வருகை தந்து பார்வையிட வருகை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிரதிகள் சில காணாமல் போனோரையும் சிவில் அமைப்புகளையும் சந்தித்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் அறிய முடிகின்றது. அவர்கள் உண்மையாக இங்கே பாதிக்கப்பட்ட தரப்பினரையும் அது தொடர்பாக செயற்படுகின்ற சிவில் அமைப்புகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறோம். அப்போதுதான் அது உண்மையான நீதி விசாரணையை நோக்கி கொண்டு செல்லும். இங்கே அரசாங்கம் செய்ய நினைப்பது ஒரு உள்ளக பொறுமுறையான நீதி விசாரணை நடைபெறுவதாகவும், அது தொடர்பாக அனைத்து தரப்பினுடைய திருப்தியுடன் சம்மதத்துடன் நடைபெறுவதாகவும் காட்டிக்கொள்ள முற்படுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அரியாலையில் வசிக்கின்ற 96லிருந்து 2000 வரை காணாமலாக்கப்பட்ட மக்கள் சார்பாக என்னுடைய கருத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அந்த மக்கள் இங்கே நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளில் சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையை கேட்கவில்லை, சர்வதேச விசாரணையை மட்டும்தான் கோருகின்றார்கள். ஏனென்றால் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான முக்கியமான 3 வழக்கு, ஒன்று 97ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிருசாந்தியினுடைய படுகொலை வழக்கு, 2வது வழக்கு 2009ஆம் ஆண்டு செம்மணி மனித புதைகுழி வழக்கு, 3வது வழக்கு இந்த 2025ஆம் ஆண்டு செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான வழக்கு. 99ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த செம்மணி மனித புதைகுழி வழக்கிலே 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள், மண்ணியல் ஆய்வாளர்கள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள்,
அரசியல் ஆய்வாளர்கள் என அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐநாவினுடைய பிரதிநிதி மற்றும் மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய பிரதிநிதி என பலர் வருகை தந்திருந்தார்கள். அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த அகழ்வு இடம்பெற்றது. அந்த வழக்கு 2 விடயங்கள் முக்கியமாக நீங்கள் அதில் பார்வையிட வேண்டும். ஒன்று, அந்த மனித புதவெளி அகழ்வு இடம்பெற்ற இடத்திலும் சில 50 மீட்டர் தான் இந்த பாரிய மனித புதவெளி இருந்திருக்கின்றன. சாதாரண மண்ணியல் மேல் இருக்கின்ற புல் தோற்றத்தையோ மண்ணியல் தோற்றத்தையோ பார்த்திருந்தால் கூட இங்கே பாரிய மனித புதைகுழி இருப்பது வெளியே வந்திருக்கும். அதை அவர்கள் அவதானிக்கவில்லை. 2வது விடயம், அந்த விசாரணை கூட இன்று 26 வருடங்களாக அந்த விசாரணை சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக கிடப்பில் போடப்பட்ட வழக்காக இருக்கின்றது. எனவேதான் சர்வதேச பிரதிநிதியுடைய மேற்பார்வையில் இடம்பெற்ற அகழ்வு கூட எங்களுக்கு தீர்வு தரவில்லை. எனவேதான் நாங்கள் தமிழ் மக்கள் கோருகின்ற முக்கியமான விடயம் சர்வதேச விசாரணை. அதுவும் மிகவும் முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்ட தரப்பினரும் கண்கண்ட சாட்சியங்களும் இந்த மனித புதைகுழிக்கு அருகாமையில் கொண்டு வரப்பட்டு சுட தயாராக இருந்து தெய்வத்தின் கருணையால் தப்பிய இளைஞர்கள் பலவரிடம் சிறையில் இருந்து மீண்டு வந்தவர்களும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையினுடைய நீதி பொறிமுறையை நம்பி அல்லது இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தை நம்பி அல்லது சிஐடியை நம்பி தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்க தயாராக இல்லை. இரகசியமான பாதுகாக்கப்பட்ட ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணை இடம்பெறுமாக இருந்தால் மட்டுமே அந்த சாட்சியங்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அவர்கள் மீண்டும் பாதிப்பை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அச்சம் காரணமாக அவர்கள் தங்களுடைய முகங்களை முன்னால் கொண்டு வந்து சாட்சியம் சொல்ல தயாராக இல்லை. அவருடைய முகமாக அத்தனை பேருடைய சாட்சியமாக நான் அந்த சாட்சியங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். சோமரத்ன ராஜபக்ச கூறியவாறு இந்த செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி பாரிய மனித புதைகுழி மட்டுமல்ல, அரியாலையில் இந்த உங்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது. அந்த பிள்ளையார் ஆலயத்திலும் இந்த செம்மணியில் அருகால் சென்ற பாதையிலும் 2 மனித புதைகுழி இருப்பதாக கூறியிருக்கின்றார். நான் கூறுகிறேன், இந்த அரியாலை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் இருக்கின்றன. மக்கள் அதை அடையாளம் காட்ட தயாராக இருக்கின்றார்கள். சோமரத்ன ராஜபக்ச உட்பட 3 பிரதான மரண குற்றவாளிகள் 26 இடங்களை அடையாளப்படுத்தி இருந்தார்கள் மனித புதைகுழி இருப்பதாக. அது பல இடங்கள் 99ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவை அகற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றை அகற்றப்பட்ட அந்த இடங்களில் சர்வதேச பிரதிநிதிகள் ஆய்வு செய்கின்ற போது பெண்களுடைய ஆடைகள் உட்பட ஆண்களுடைய ஆடைகள் உட்பட பாரிய ஆடைகள் ஒரு கிணற்றில் இருந்து அகற்றப்பட்ட கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. எனவே தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாட்சியங்களை இந்த சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலும் இந்த நீதித்துறைக்கு முன்னாலும் எங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். எனவே இந்த சர்வதேச பிரதிநிதிகள் OMB நிறுவனத்துக்கு நிதி பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள், அரசாங்கத்துக்கு வரிச்சலுகையை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள், உண்மையாக நீங்கள் 2009 உண்மையில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர்கள் இந்த மக்களை சந்திக்கணுமா இல்லையா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு சம்பவம் இதில் நடக்கும்ன்ற மட்டும் தெரியுது. என்ன அடிக்கணும் வரக்கூடாதா? என்ன நடந்தது ஒவ்வொரு இடத்துல வாரண்டு வந்து செம்மணி புதகுலிய பார்க்க போறாண்டு வந்து உங்களுடைய நிறைவேற்றிட்டு பாருங்க. பார்த்துட்டு போறாங்க, ஏன் பார்த்துட்டு போறாங்க? இவ்வளவு காலம் வாரியல் அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி தாண்ட வாரீங்க. அரசாங்கத்தை நக்கி பாடு, அரசாங்கத்தை நக்கி பாடு, அரசாங்கத்தோட போங்களே தூக்கி கொண்டிருக்கிறேன்.
பொய்யாக நிற்கவில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை குடும்பமாகவும் தனித்தனியாகவும் வீடு வீடா போய் சட்டி கூப்பிட்ட பிள்ளைகளை தான் தாய்மார் தான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை பரதாசி நாயலே ஒரு வார்த்தை உங்களை அப்படிதான் பேசுவேன். சிங்கான நக்கி பாட்டு எங்களுக்கு சுகாடி பாரு. புதையல் சம்பந்தமான செம்மணியிலே 500 சொச்ச பேர் எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐநாவிலிருந்து பல 4 நாட்டு ஐநா தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐநா பிரதிநிதிகள் கலந்து கொண்ட போதும் உண்மையாகவே மக்களை இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் அவர்களை சந்திக்க விடவில்லை. ஏனென்றால் அவர்கள் உள்ளுக்க போய் 2 பேர் மகஜர் கொடுக்கப்பட்டது. உண்மையாக இப்படியான புதைக்குழிகள் ஆசியா கண்டத்திலே இலங்கையில் தான் அதிகம் இருக்கிறது. ஆகவே இப்படி தோண்ட ஆசியா கண்டத்தில் புதையல் தான் வரும். ஏனென்றால் எங்கட சொத்து சுகங்கள் நகைகள் பொருட்கள் எல்லாம் தென்னிலங்கையில் உள்ள திருடி விட்டு இன்றைக்கு தென்னிலங்கையிலே இராணுவ அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு சாகிறார்கள். ஏன் அவ்வளவு சொத்துக்களை எங்கள் மக்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பிரதிநிதிகள் சந்திக்காமல் போனாலும் நாங்கள் அந்த செம்மணியிலிருந்து இன்றைக்கு செம்மணி வாசல் வரைக்கும் முன்னேறிக்கும். அடுத்த முறை அந்த கேட் வரைக்கும் முன்னேறுவோம். கட்டாயம் எங்களுக்கு தமிழருக்கு ஒரு தீர்வு. நாங்கள் ஐநா சர்வதேசத்தை தான் நம்புகிறோம். OMB வேண்டாம். ஸ்ரீலங்கா அரசை எக்காரணம் கொண்டும் நாங்கள் நம்பவில்லை. இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே தென்னிலங்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு சர்வதேசத்துக்கு நீதி வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் முதலாக சர்வதேச நீதி கேட்டோம். உண்மையாகவே இந்த செம்மணிக்கு ஒட்டுக்குழுக்களாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா இன்றைக்கு வெள்ளை அடித்து வெள்ளை கதை கதைக்கிறார். நான் தான் முதல் காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக பதிந்தேன் தடவினேன் என்று இன்றைக்கு காணி பிடிப்புக்கு பல அளிக்க போறேன். இப்படியான முகமூடிகளை கிழிக்க வேண்டும். தமிழ் மக்கள் இன்றைக்கு அனுரா திசாநாயக்கருக்கு வாக்கு போட்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கில் இருந்து யாழ் மாவட்டத்தில் அனுப்பினார்கள். இன்றைக்கு அவர்களை காணலையே. மக்களுக்காக குரல் கொடுக்க ஏன் மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கலாமே இதில் ஏன்? அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வெண்டு விட்டார்கள், மக்களை பைத்தியக்காரனாகி விட்டார்கள். ஆகவே தெளிவாக இனி மாறும் ஒரு காலங்களில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்படியான எந்த சிங்கள தேசம் எந்த ஜனாதிபதி வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஐநாவே பதில் சொல்லு. நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சி ஒரு தனி நாடாக பிரிந்து செல்லத்தான் ஆசைப்படுகிறோம். சிங்கள தேசத்துக்குள்ளே இந்த பொலிசுக்கும் அதிகாரத்துக்கும் நாங்கள் அடிபணிந்து வாழ மாட்டோம். இன்றைக்கு எத்தனையோ லஞ்ச அழிப்பென்று வந்த ஜனாதிபதி பயங்கரமான லஞ்சமும் போதை வசம் குடு கஞ்சா போத மோசமான குடுகள் பரவி கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. ஆகவே இதுக்கான நீதி கிடையாது. ஒரு சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும். இலங்கையிலே நடக்கும் எந்த ஒரு தீர்வுக்கும் நாங்கள் எந்த ஒரு நீதிமன்றத்தையும் நம்பவில்லை. தமிழருக்கு சர்வதேச நீதிமன்றமே தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன். நன்றி. நாங்கள் கொடுத்த மகஜரை தான் வெறும் பேப்பராக ஏற்றுக்கொள்ள இல்லை, தன் உள்ளத்தில் ஏந்தி நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தன்னால் தான் உறுதி தர இயலாது. தன்னால் இயன்ற வரைக்கும் ஐநாவிலேயோ மனிதநேயங்களில் நேசிக்கின்ற நாடுகளிலேயோ பேசி எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர தாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். வணக்கம். ஜோராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். நாங்கள் இன்று செம்மணியிலே இடம்பெற்ற இந்த மனித புதைக்குழிக்கு எதிராக எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருந்தோம். உண்மையிலேயே இன்றைக்கு 40வது நாளாக இந்த மனித புதைக்குழி அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதிலே கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே தாய், அதைவிட சின்ன சின்ன பச்சை குழந்தைகளுடைய உருவங்கள், எலும்புக்கூடுகள் இங்கு அதிக அளவிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த மனித எலும்புக்கூடுகள் சான்றாதாரங்கள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் இதை தமிழ் மக்களாகிய நாங்கள் குற்றம் சாட்டி இருப்பது. பொருளாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர். நாங்கள் இன்று இந்த சிவில் அமைப்புகளுடன் இணைந்து இங்கே செம்மணி மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வந்திருந்த நிலையில் எங்களது கண்டனங்களை தெரிவிப்பதற்காக இங்கே நாங்கள் கூடியிருந்தோம். இங்கே நாங்கள் உணர்ச்சி அரசியலை விட்டுவிட்டு முக்கியமாக நாங்கள் கடத்த வேண்டிய விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். உண்மையிலே தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த உள்ளக பொறிமுறைகள் எந்த விதத்திலும் மக்களுக்கான நீதியை இன்றைக்கு வரை எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. அந்த வகையிலே இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் சரி,
இலங்கை அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகளும் சரி வெறுமனே மக்களுக்கான தரவுகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கோப்பு பட்டியலாகவே செயற்பட்டு கொண்டிருக்கின்றனவே ஒழிய மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற எந்த ஒரு விதமான நடவடிக்கைகளையும் இன்றைக்கு வரை ஏற்படுத்தவில்லை. அது ஒரு அரசாங்கத்தின் ஒரு இயந்திரமாக தொழிற்படும் நீதித்துறையினால் அதை பெற்றுக் கொடுக்கவும் முடியாது என்பதே எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இந்த வகையிலே ஒரு சரியான சர்வதேச பொறிமுறையால் மட்டுமே இந்த மக்களுக்கான அநீதி, இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வும் நீதியும் கிடைக்கப்பெற முடியும் என்பது எங்களுடைய இன்றைய போராட்டத்தின் ஒரு கோரிக்கையாக அமைந்தது. அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோமானால் 2010ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட இந்த GSP+ 2017ஆம் ஆண்டு மீண்டும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கை அரசாங்கத்துக்கு மீண்டும் இந்த சலுகை GSP+ சலுகை மீண்டும் வழங்கப்பட்டது. இந்த சலுகை வழங்கியதன் முக்கிய ஒரு கட்டுப்பாடாக இந்த PTA முதல் கொண்டான இந்த சரியான முறையிலான ரிகன்சிலேஷனுக்கான பொறிமுறைகள் நீக்கப்படுகின்ற PTA நீக்கப்படுகின்ற முதல் கொண்ட சரியான முறையிலான ரிகன்சிலேஷனுக்கான பொறிமுறைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே ஒரு கட்டுப்பாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரை இந்த PTA முதல் கொண்ட மக்களை அடக்குகின்ற இந்த அரசின் ஆயுதங்கள் சரியான முறையில் நீக்கப்படவில்லை. ஆகவே இந்த OMB ஆக இருக்கட்டும், PTA ஆக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த வகையில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தினர் வந்துவிட்டு மக்களை சந்திக்காமல், சரியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் இங்கே செல்வது ஒரு கவலைக்குரிய விடயமாக மாணவர் ஒன்றியத்தாலும் மாணவர் சமூகத்தாலும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நடந்த இந்த கண்டன போராட்டத்தின் வெளிப்பாடாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் சந்தித்தவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது என்னவெனில், இலங்கை அரசாங்கத்தாலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு அநீதியினை தட்டி கேட்க முடியாது. எந்த ஒரு வகையிலையும் அவர்களால் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது. எனவே இதற்கு முறையான ஒரு சர்வதேச பொறிமுறை கொண்டு இதற்கு தொழிற்படுத்தப்பட வேண்டும். அரச இயந்திரமாக தொழிற்படுகின்ற இந்த நீதித்துறையினால் அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பினை இன்றைக்கு வரை வழங்கும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கும் இல்லை. எந்த ஒரு நிலையிலும் அது ஏனைய நாடுகளில் நடந்தபாடாக இல்லை. ஆகவே இந்த முறையான முறையில் இலங்கை அரசாங்கம் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் பதிவு செய்து இணைந்திருக்காவிடினும் அதற்குரிய சரியான பொறிமுறைகளை அவர்கள் கையாண்டு என்ன முறையில் இந்த சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமோ அதுக்கான சரியான பொறிமுறைகளை கையாண்டு இதற்கான தீர்வு ஒரு சர்வதேச பொறிமுறையின் அடிப்படையில் மட்டுமே மக்களுக்கு கிட்டப்படக்கூடும் என்பதே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் ஒரு வேண்டுகோளாக அமைகிறது. ஆகவே இந்த கண்டன போராட்டம் இலங்கையின் பொறிமுறைகள் அனைத்தும் மக்களுக்கு பிரயோசனமான ஒரு நீதியை வழங்கப் போவதில்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு சரியான ஒரு சர்வதேச பொறிமுறையை இதற்கு தீர்வென்று கூறி விடைபெறுகிறோம். பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு இந்த சூழலில் தான் புதைக்கப்பட்டார். அவருடன் இணைந்தவர்கள் அதாவது அவர் மீதான பாலியல் வன்முறை செய்தவர்கள் இராணுவத்தினர், நேரடியாக அரசினுடைய நேரடி சம்பளம் பெறுகின்ற அரசின் உத்தரவை பெற்ற இராணுவத்தினர். ஆகவே இந்த நாட்டிலே அரச கொள்கையாக பாலியல் பலாத்காரம், இனப்படுகொலை தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதையே ராஜபக்ஷ சொல்லி இருக்கின்றார். கோப்ரல் ராஜபக்ஷ இந்த இடத்திலே மேலும் பல மனித புதைகுழிகள் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்றினூடாக எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய பகுதிகள் ஆய்வு செய்யப்படுமாக இருந்தால் லட்சக்கணக்கான மனித எலும்புக்கூடுகளை மீட்க முடியும். இவை அனைத்துக்கும் அரசு பொறுப்புடையது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த விடயங்களுக்கு ஒரு உள்நாட்டு விசாரணைகளின் வாயிலாக தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு சர்வதேசம் இடமளிக்குமாக இருந்தால் தொடர்ந்து எங்கள் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேசமும் உடந்தை என்ற ஒரு நிலைமைதான் ஆகும். இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் தயவுடன், நான் இன்று 74,000 மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதேச உள்ளூராட்சி மன்றமன்ற தலைவர் என்ற வகையிலே நான் தயவுடன் கேட்கின்றேன், எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உள்நாட்டு விசாரணைகள், OMB போன்றவற்றினுடைய விசாரணைகளாக இருக்கலாம், ஏனைய உள்நாட்டு விசாரணைகளாக இருக்கலாம், அனைத்தும் எங்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான பிரச்சனை. ஆகவே தயவு செய்து ஒரு சரியான ஒரு தீர்வை சர்வதேசம் முன்வைக்க வேண்டும். இலங்கை மீது பொருளாதார ரீதியாகவும் GSP+ போன்ற வரிச்சலுகைகளிலும் இறுக்கமான போக்கையும் கடும் இறுக்கத்தையும் பிரயோகிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம்.